தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். யுஜிசி வெளியிட்ட புதிய வரைவு அறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வலியுறுத்தல். மாநில உரிமைகளை பறிக்கும் அறிக்கையை திரும்பப் பெறும் வரை சட்ட போராட்டம் தொடரும். தமிழக அரசு பின்வாங்காது எனவும் திட்டவட்டம். ஆனால் இப்பொழுதே 48% மேலான கல்வி என்ன வேணுமோ அதை செய்வதற்கு முன் வருகிறார்கள் என்பதில் மிகுந்த நம்பிக்கை உண்டு. அது தொடரும், அது வெற்றியும் காணும். சட்ட போராட்டம் நடத்தி மாணவர்களில் அக்கறை கொண்ட முதலமைச்சர் இன்னும் பல செயல்பாடுகள் மூலம் இன்னும் அதை அடைவதற்கான முழு முயற்சி எடுக்கும். பல்கலைக்கழகங்களை யுஜிசி மூலமாக கைப்பற்றுவதற்கு மத்திய அரசு முயற்சிப்பதாக அமைச்சர் கோவி செழியன் குற்றச்சாட்டு. யுஜிசி வரைவு அறிக்கை மாநில உரிமை பறிக்கும் செயல் என கண்டனம். ஆளுநர் RN ரவி தனது எல்லையை தாண்டி தேசிய கல்விக் கொள்கை குறித்து பேசுவதாக அமைச்சர் கோவி செழியன் கண்டனம். மத்திய அரசின் ஏஜென்டாக செயல்படுகிறார் எனவும் விமர்சனம். இயலாமல் வருகிற 4ஆம் தேதி வரை இருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் சொன்னதை போல் ஆளுநர் அவர்களுக்கென்று சில நெறிமுறைகள் அளவு இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டி கல்வித்துறையை சீரழிக்க நினைத்தால் நீதிமன்றத்தை நாட வேண்டும். அப்படி நாடுகிற பொழுது அது நாடி சில செய்திகளை உச்சநீதிமன்றம் வழிவகுத்து விட்டால் ஆளுநர் பொறுப்புக்கு அழகல்ல என்ற வார்த்தையை சொல்லி டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்ட விவகாரம். சென்னையில் சீர்வரிசையுடன் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அரிட்டாப்பட்டி போராட்ட குழுவினர் நன்றி. வேங்கை வயல் விவகாரத்தில் வழக்கின் விரிவான அறிக்கையை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்து தமிழக அரசு. அறிவியல் பூர்வமான சோதனைக்கு பிறகே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக விளக்கம். மினி பேருந்துகளுக்கான கட்டணங்களை மாற்றி அமைத்து தமிழக அரசு உத்தரவு. முதல் 4 கிலோமீட்டர் வரை 4 ரூபாயும் 4 முதல் 6 கிலோமீட்டர் வரை 5 ரூபாய் என்ற கட்டண நிர்ணயம் மே 1ஆம் தேதி முதல் நடைமுறை. நெல்லை மாவட்டத்திற்கு 2 நாள் பயணமாக பிப்ரவரி 6ஆம் தேதி செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பிப்ரவரி 7ஆம் தேதி மாஞ்சோலை மக்களை நேரில் சந்திக்க உள்ளதாக தகவல். தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக மாற்றுவதே எனது இலக்கு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். எந்தவித சமரசமும் இன்றி தமிழ்நாட்டை வளர்ப்பதுதான் தமது வாழ்க்கை பயணம் எனவும் பேச்சு. நம்பர் 1 முதலமைச்சர் என்பதை விட நம்பர் 1 தமிழ்நாடு என்பதுதான் என்னுடைய இலக்கு. அதுக்காகத்தான் இந்தியாவே திரும்பி பார்க்கிற திட்டங்களை செய்கிறோம். சமூக நீதிக்காகவே உருவாக்கப்பட்டு போராடுவது திமுக தான். நூற்றாண்டை கடந்த பிறகும் சமூக நீதிக்கான நமது பயணம் தொடர்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு சமூக நீதி உரிமைக்கு அகில இந்திய அளவிலும் கிடைக்க போராடி வர்றது திமுக தான். நூற்றாண்டை கடந்த பிறகும் சமூக நீதிக்கான நம்முடைய பயணம் தொடருது. மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கியவர் கலைஞர் கருணாநிதி. விழுப்புரத்தில் நடந்த சமூக போராளிகள் மணிமண்டபம் திறப்பு விழாவில் முதலமைச்சர் பேச்சு. கலைஞர் திமுக ஆட்சிக்கு வந்தா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நியாயமான கோரிக்கை ஏற்று தனி ஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்வோம் அப்படின்னு உறுதி கொடுத்தார். சொன்ன மாதிரியே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலிலே அமர்ந்து 43வது நாள்ல மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20 விழுக்காடு ஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்த வரலாறு தான் கலைஞருடைய வரலாறு, திமுக ஆட்சியின் வரலாறு. வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என சேலத்தில் பாமக தலைவர் அன்புமணி பரபரப்பு குற்றச்சாட்டு. வன்னியர்களை வெறும் ஓட்டு வங்கியாக மட்டுமே ஸ்டாலின் பார்ப்பதாக கடும் சாடல்.
இதை கொடுக்க முடியாத ஒரு முதலமைச்சர். ஆனா நான் சொல்றேன், தமிழ்நாடு வரலாற்றில் வன்னியர்களுக்கு துரோகம் செய்த, இன்னும் சொல்ல போனா வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்த முதலமைச்சர் யார் என்று சொன்னால் வரலாற்றிலே அது மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். மக்கள் பிரச்சினை பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கவலை இல்லை என முதலமைச்சர் சாடல். திராவிட மாடல் அரசை குறை கூறுபவர்களின் பார்வையில்தான் குறை இருப்பதாக விமர்சனம். சில எதிர்க்கட்சி தலைவர்கள் வெறும் குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. அது ஆட்சியோட குறை இல்லை, அவங்க சிந்தனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைபாடு. அவங்க தானும் நல்லது செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்களையும் நல்லது செய்ய விட மாட்டாங்க. மக்களுக்கு நல்லது நடந்தா அவங்களுக்கு பிடிக்காது. அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படாம நாம நம்முடைய கடமையை தொண்டாற்றி கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டம் வால்பாறையில் 50 வயது மதிக்கத்தக்க யானை உயிரிழப்பு. வயது மூப்பின் காரணமாக யானை உயிரிழந்திருக்கலாம் என வனத்துறையினர் தகவல். காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிகழ்வுக்கு மத்திய அரசு கடும் கண்டனம். டெல்லியில் இலங்கை துணை தூதரை நேரில் அழைத்து கண்டனத்தை பதிவு செய்த வெளியுறவுத்துறை அதிகாரிகள். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள புதுச்சேரி தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ரங்கசாமி கடிதம். தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மீனவர்கள் கைதானவுடன் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினால் வேலை முடிந்ததாக முதல்வர் நினைப்பதாகவும் விமர்சனம். மாநிலத்திற்கான முதலீடுகள் மற்றும் முதலீட்டாளர்களை தக்க வைத்துக் கொள்ள அமைச்சர் டிஆர்பி ராஜா முயற்சிக்கவில்லை. கோவையில் தனியார் ஆன்லைன் கல்வி நிறுவனம் மூடப்பட்டதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை குற்றச்சாட்டு. கோவையில் தனியார் ஐடி நிறுவன பணியாளர்கள் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி பணிநீக்கம் செய்யப்பட்ட விவகாரம். ஒருங்கிணைந்த தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் ஏராளமான ஊழியர்கள் திரண்டதால் பரபரப்பு. போலி தமிழ் தேசியவாதி சீமான் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகிறார் என திருமாவளவன் குற்றச்சாட்டு. பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளராக சீமான் செயல்படுகிறாரோ எனவும் காட்டம். விமர்சித்தார்கள், வீழ்த்த முயற்சித்தார்கள், முடியவில்லை. அவர்கள் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே வேளையை இவர் செய்கிறார் என்றால் இவர் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளரா என்ற கேள்வி எழுகிறது. அவர் செய்யும் அரசியல் அதிர்ச்சி அளிக்கிறது. யாருக்கு துணை போகிறார்? தமிழ் தேசியம் என்கிற பெயரால் தமிழர்களுக்கு எதிரான அரசியலை ஏன் செய்கிறார் என்கிற கேள்வி எழுகிறது. தமிழகத்தில் ஒரு தலித் முதலமைச்சர் ஆக வேண்டும் என ஆளுநர் பேசியது தலித்களை அபகரிக்கும் சூழ்ச்சி. தலித்களை பற்றி கரிசனமாக பேசுவது வலதுசாரிகளின் அரசியல் நாடகம் என திருமாவளவன் கண்டனம். ஆளுநருக்கு தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். திடீரென்று சுவாமி சகஜானந்தாவுடைய நிகழ்வுகளில் பங்கேற்பதும் தலித்துகளை பற்றி கரிசனமாக பேசுவதும் தலித்துகள் முதல்வராக வேண்டும் என்பதும் ஒரு திட்டமிட்ட வலதுசாரி அரசியல் நாடகம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டும். தமிழகத்தில் புதிதாக 100 அமுதம் அங்காடிகள் திறக்க அரசு திட்டம். உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சக்கரபாணி தகவல்.
தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் திட்டத்திற்காக 92 சென்ட் இடத்தை வழங்கிய குடும்பத்திற்கு நிலுவைத் தொகை வழங்காத விவகாரம். சார்பு நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அலுவலக பொருட்களை ஜப்தி செய்ததால் பரபரப்பு. சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் திமுக எம்பி கதிரானந்த் மீண்டும் ஆஜர். கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற சோதனையின் தொடர்ச்சியாக விசாரணை. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான வழக்கு. விசாரணைக்கு தடை விதித்த உத்தரவை நீக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். நயன்தாராவுக்கு எதிராக தனுஷின் ஒண்டர் பார் தாக்கல் செய்த வழக்கை நிராகரிக்க கோரி நெட்ஃபிளிக்ஸ் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷா மலை தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்க கோரிய மனு. சிக்கந்தர் பாதுஷா தர்கா தொடர்பான அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து பிப்ரவரி 4ஆம் தேதி பட்டியலிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கனமழை காலத்தில் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் புகழுக்காக பேசுவதை பொருட்படுத்தக்கூடாது. தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் விளக்கம். தமிழக அரசின் முயற்சியால் பாதுகாப்பாக மீண்டும். பஞ்சாபில் தாக்குதலுக்கு உள்ளாகி சென்னை திரும்பிய கபடி வீராங்கனைகள் உருக்கமாக பேட்டி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறமேட்டு இப்படி சண்டை ஆனதுக்கப்புறம் மேம் வந்து மேல் இடத்துல ஃபோன் பண்ணி இப்படி சொல்லினதுக்கப்புறம் எங்களுக்கு அதுக்கான நடவடிக்கைலாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் சேஃபாக சார் மூலயமா நாங்கள் வந்துட்டோம். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. எங்களை பத்திரமா கொண்டு வந்து விட்டதுக்கு. இப்போ நாங்கள் எல்லாம் சேஃபாக இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் எங்கள் ஊருக்கு சேலம் ட்ரெயின் ஏற போகிறோம். ஏறி அவங்க நாற்றம்பள்ளி பகுதியில் மாபெரும் எருதுவிடும் திருவிழா. 250க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்ததைக் கண்டு மக்கள் உற்சாகம். குடியரசு தின விழாவில் பங்கேற்ற பழங்குடி சமூக பிரதிநிதிகளை நேரில் சந்தித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. டெல்லி ராஜ்பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் என்சிசி மாணவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. கோடீஸ்வர நண்பர்களின் கடன்களை தள்ளுபடி செய்வதை விடுத்து நடுத்தர மக்களின் கடன்களை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசின் நடவடிக்கையால் நாட்டில் பணவீக்கம் அதிகரித்துள்ளதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சனம். இஸ்ரோ நாளை 100வது செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துகிறது. ராக்கெட் பயணம் வெற்றியடைய இஸ்ரோ புதிய தலைவர் நாராயணன் ஏழுமலையான் கோவிலில் வழிபாடு. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் கலைவிழா ஏற்பாடுகளின் போது காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாணவர் அமைப்பினர் மோதல். உருட்டு கட்டைகள் நாற்காலிகளை கொண்டு மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. ஹைதராபாத்தில் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் திரையரங்குகளில் படம் பார்ப்பதில் கட்டுப்பாடுகள் விதிப்பு. காலை 11 மணிக்கு முன்பாகவும் இரவு 11 மணிக்கு பிறகும் படம் பார்க்க தடை விதித்து தெலுங்கானா உயர்நீதிமன்றம் உத்தரவு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் களை கட்டிய கும்பமேளா திருவிழா. திருவேணி சங்கமத்தில் புனித நீராடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள்.
பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பகுதியில் அம்பேத்கர் சிலை சேதப்படுத்தப்பட்டதற்கு கண்டனம். ஹோஷியார்பூர் பகுதியில் தலித் சமூக மக்கள் கடையடைப்பு மற்றும் மெகா பேரணி. மும்பையில் நடைபெற்ற தேசிய சாம்பியன்ஷிப் பாய்மர படகு போட்டி. தமிழ்நாடு அணி 3 தங்க பதக்கங்களை வென்று அசத்தல். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது T20 கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. நடிகர் அஜித்குமாருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துக்கள். பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வாழ்த்து தெரிவித்து பேட்டி. நடிகர் அஜித்குமாருக்கு வந்து பத்மபூஷன் விருது கொடுத்து அவருக்கு வாழ்த்துக்கள். அவருக்கு வாழ்த்துக்கள். கூலி படப்பிடிப்புக்காக பாங்காக் சென்றிருந்த நடிகர் ரஜினிகாந்த் சென்னை திரும்பினார். நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டதற்கு வாழ்த்து. கூலி படம்